ஹலோ ஜிபிஸ்கோட். ஆக்சுவலி தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 ரொம்பவே ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டஃப்பாகவும் நடந்திருக்கு. அண்ட் முன்னாடி மாதிரி டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே மட்டும் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் மோதல மூணு அதாவது மூணு கட்சிகளுக்கு போட்டி நடந்திருக்கு. அதாவது டிஎம்கே வந்து ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்கு. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு. டிவிகே நடிகர் விஜய் தலைமையில் தலைமை தாங்கி நடந்திருக்கு. இந்த முறையில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி 2026 84% மேலே ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஸோ மக்கள் ரொம்பவே ஆக்டிவாக இந்த எலெக்ஷனில் வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் அவங்க ஆர்வமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாங்க ஹைலைட்டு. அதாவது அரசியல் கணக்கு என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து உள்ள உள்காரண பிரச்சனையால சின்ன பலவீனம் ஏற்பட்டிருக்கு. டிவிகே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதிய கட்சி, ஆனால் பெரிய ஓட்டில் வந்து ஸ்பிட் ஃபேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஓட்டை வந்து ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎம்கேலும் டிஎம்கேவோட ஓட்டையும் அதிகமாக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களா, விஜய் கட்சி வந்தால் ஏடிஎம்கே வாக்குகள் அதிகமான பிரியலாம், சில இடங்கள் டிஎம்கேயும் தாக்குதல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்பவே க்ளோஸாக போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், இந்த ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு சேஞ்சாக வருமா, இல்லை டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சி அமைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் டிவிக்கு ஆட்சி பிடிக்குமா நீங்களும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட்டான கட்சின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை, லவ் யூ ஆல்.